ஹாய் விவாஸ். இன்னைக்கு ஜனவரி 11 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சுந்தரம் வந்து அவங்க சிவானியும் பவானியும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து பேச வர்றாரு. அப்போ அந்த பொண்ணுகிட்ட வந்து நீ நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, அடிக்கடி நீ என்கிட்ட டச்சில் இருந்திருந்தேன்னா நீங்க நான் உன்னை பெரிய சிங்கர் ஆக்கியிருப்பேன்ல, நீ ஏன் வராமல் போன அப்படின்னு சொல்லி அவர் யாருன்னு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அப்புறமா அவங்க அம்மா வந்து அவங்களோட கதையெல்லாம் சொல்றாங்க. இந்த மாரி அப்பா இல்ல அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்றாங்க. எல்லாத்தையுமே சுந்தரம் கேட்டுட்டு, சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வந்து வீடியோ வந்து சாமி பாடல்களுக்கெல்லாம் வந்து பாடுறவங்களோட அந்த சிங்கரோட ஃபேஸையும் சேர்த்து தான் நாங்க போடுறோம். அதனால உன்னோட ஒரு வீடியோவும், ஒரு ஃபோட்டோவும் வேணும். அத வச்சு தான் நான் எங்க அத்தைக்கிட்ட பேச முடியும் அப்படின்னோனே, சரி சொன்னோனே, வீடியோ நானே வந்து கூட எடுக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரத்துல நான் உங்க வீட்டுக்கு வந்துர்றேன்னு சொல்லிட்டு வேக வேகமா இங்க வர்றாரு. வந்து பவானி கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை வந்துருச்சு. அதனால உங்க 2 பேரையும் வீட்ல விட்டுட்டு நான் கிளம்புறேன்னோனே, "என்னங்க இந்த மாரி இன்னைக்கு மாலுக்கு போலாம், பீச்சுக்கு போலாம்ன்னு சொல்லிட்டு கடைசில இப்படி பண்ணிட்டீங்க" அப்படின்னோனே, "இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு வாங்கன்னு" சொல்லிட்டு 2 பேரையுமா இழுத்துட்டு போய் வீட்டுக்கு வெளியிலயே நிப்பாட்டிடுறாரு. இத மேல நின்னு சத்தியமூர்த்தி பார்த்துட்டு அவர் வேற ஓடி வராரு. "என்ன மாப்பிள வெளியில விட்டுட்டே போறீங்கன்னோனே" பவானி என்ன சொல்றாங்கன்னா, "இவர் வேலை பார்க்குறது நம்ம கம்பெனில, எப்படி ஓடுறாரு பாருங்கன்னோனே" "இல்ல டைம் ஆயிருச்சு. அப்புறம் அவங்கள கரெக்ட் பண்ண முடியாம போயிரும்லன்னோனே" "என்ன மாப்பிள சொல்றீங்கன்னோனே" இல்ல அவங்கள வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண வைக்கணும்ல. அதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஒளறிட்டு அங்கருந்து கிளம்பி வந்துடுறாரு. இப்ப இங்க வந்து அந்த பொண்ணோட வீட்டுக்கு வரும்போது, அவங்க வந்து அவங்க சின்ன வயசு ஆல்பத்துலேருந்து எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அப்புறமா அவர் வந்து ஒரு ஃபோட்டோவ எடுத்துட்டு, "நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. இந்த மாரி சாரீல கோயிலுக்கு வந்த மாரி சாரீல வந்து பாடுனா தான் நல்லாருக்கும்னு" சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுருக்காரு. இங்க வந்து சிவானிய வந்து பவானி வந்து, "நீ ஸ்கூலுக்கு போ. நம்ம தான் எங்கேயும் போகலல்ல. அதுவும் டிராயிங் காம்படிஷன் வேற இருக்குதுன்னு" சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி ஸ்கூலுக்கு கிளப்புறாங்க. அந்த பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது, சுந்தரம் வந்து அங்க நிக்க முடியாம அங்க போறாரு. அதோட இந்த எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரூம்குள்ள போயிட்டு, "இங்க உன்னையும் என்னையும் தவிர யாரும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல சார் வெளியில தெரிஞ்சா அசிங்கமா போயிரும்னோனே" "இங்க நம்மள தவிர யார் வரப்போறா? நான் தொட்ட பொண்ணுங்க எல்லாருமே இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்காங்க" அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கும்போதே, யாரோ டோர் ஓப்பன் பண்றத பார்த்து திரும்புறாரு. பின்னாடி பவானி வந்து அப்படியே பயங்கர இதுல நிக்கிறாங்க. அத பார்த்தோனே அவரே பயந்துறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க.